வணக்கம் நண்பர்களே. பென்ஷன் பணத்திலே இனி சிகிச்சை. ஓய்வுகால மருத்துவ செலவுகளுக்கு என்பிஎஸ் சுகாதார பென்ஷன் திட்டம் அறிமுகம். அது பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் மருத்துவ செலவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு பெரும் கவலையாக உள்ளது. குறிப்பாக ஓய்வுக்கு பிறகு வருமானம் குறையும் நிலையில் மருத்துவமனை செலவுகள் பெரிய சுமையாக மாறுகின்றன. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்திய அரசின் ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையமான PFRDA தேசிய பென்ஷன் திட்டத்தின் என்பிஎஸ் கீழ் என்பிஎஸ் சுகாதார பென்ஷன் திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் தனிநபர்கள் தங்கள் ஓய்வூதிய சேமிப்பை மருத்துவர் கட்டணம், மருந்துகள் மற்றும் மருத்துவமனை செலவுகள் போன்ற மருத்துவ தேவைகளுக்கு பயன்படுத்த முடியும். தற்போது இந்த திட்டம் சோதனை முயற்சியாக செயல்படுத்தப்பட்டு வருவதுடன் எதிர்காலத்தில் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ தேவைகளை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த என்பிஎஸ் சுகாதார பென்ஷன் திட்டத்தில் செலுத்தப்படும் தொகை பரிந்துரைக்கப்பட்ட முதலீட்டு விதிகளின் அடிப்படையில் முதலீடு செய்யப்படும். இதனால் அந்த நிதி காலப்போக்கில் வளர்ச்சி அடையும். இந்த திட்டம் முற்றிலும் தன்னார்வ அடிப்படையிலானது என்பதால் இதில் சேருவதா வேண்டாமா என்பது பயனாளர்களின் விருப்பமாகும். இது என்பிஎஸ் அமைப்பின் கீழ் தனிப்பட்ட ஒரு பிரிவாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எந்த ஒரு இந்திய குடிமகனும் இந்த திட்டத்தில் சேரலாம். ஏற்கனவே என்பிஎஸ் கணக்கு இல்லாதவர்கள் சுகாதார பென்ஷன் கணக்குடன் சேர்த்து புதிய கணக்கை திறக்க வேண்டும். திட்டத்துடன் தொடர்புடைய கட்டணங்கள் அனைத்தும் பல திட்ட கட்டமைப்பு MSF விதிகளின் கீழ் நிர்ணயிக்கப்பட்டு வெளிப்படையாக அறிவிக்கப்படும். இதில் சுகாதார நல நிர்வாகி தொடர்பான கட்டணங்களும் அடங்கும். என்பிஎஸ் விதிகளின்படி சந்தாதாரர்கள் தங்களின் விருப்பப்படி எந்த தொகையவும் இந்த சுகாதார பென்ஷன் திட்டத்தில் பங்களிக்கலாம். அரசு மற்றும் அரசு நிறுவன ஊழியர்களை தவிர 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தங்கள் பொதுவான என்பிஎஸ் கணக்கில் உள்ள மொத்த நிதியின் 30% வரை இந்த சுகாதார பென்ஷன் கணக்கிற்கு மாற்றிக் கொள்ளவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர் ஆலோசனை, சிகிச்சை அல்லது மருத்துவமனை செலவுகளுக்காக சந்தாதாரர்கள் தங்கள் கணக்கிலிருந்து பகுதியளவு பணத்தை எடுக்கலாம். டெபாசிட் செய்யப்பட்ட தொகையில் 25% வரை எந்த நேரத்திலும் எடுக்க முடியும். பணம் எடுக்கும் எண்ணிக்கைக்கு வரம்பு இல்லை, காத்திருப்பு காலமும் இல்லை. ஆனால் முதல் முறையாக பணம் எடுக்க கணக்கில் குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் இருப்பு இருக்க வேண்டும். மேலும் கடுமையான நோய்க்கான சிகிச்சை செலவுகள் கணக்கில் உள்ள மொத்த இருப்பின் 70% தாண்டினால் சந்தாதாரர் டெபாசிட் செய்யப்பட்ட முழு தொகையவும் திரும்ப பெற அனுமதிக்கப்படுவார். இந்த தொகை நேரடியாக மருத்துவமனை அல்லது சிகிச்சை நிறுவனத்திற்கு அனுப்பப்படும். பில் மற்றும் சிகிச்சை ஆவணங்களின் அடிப்படையில் பணம் செலுத்தப்பட்ட பிறகு மீதமுள்ள தொகை சந்தாதாரரின் பொதுவான என்பிஎஸ் கணக்கிற்கு திருப்பி அனுப்பப்படும். மொத்தத்தில் ஓய்வு பெற்ற பிறகு மருத்துவ செலவுகள் குறித்து கவலைப்படும் பலருக்கு இந்த என்பிஎஸ் சுகாதார பென்ஷன் திட்டம் ஒரு பெரிய நிம்மதியையும் பாதுகாப்பையும் அளிக்கும் திட்டமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இது நடுத்தர மக்களுக்கு, பென்ஷன் வாங்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.